டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் அனைத்து மதுபானங்களுக்கும் ரசீது வழங்க டாஸ்மாக் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குட்டி நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். முழு விவரங்கள். சென்னையில் பெரம்பூர், கொளத்தூர், மாதாவரம் உள்ளிட்ட 30 இடங்கள்ல உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள்ல அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த ஊழியர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னையை சேர்ந்த தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதே போல 2022ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையை சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் வசூலித்து அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக பணி நீக்க நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாகத்தின் தரப்புல மனுதாரர் சுட்டிக்காட்டிய கடைகளில் 5 கடைகள் மூடப்பட்டு விட்டது என்று தெரிவிக்கப்பட்டு மீதமுள்ள கடைகளுக்கான இருப்பு மற்றும் விற்பனை பதிவேடு குறித்து கடை வாரியாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி டாஸ்மாக் கடைகள்ல ரசீது புத்தகங்கள் பராமரிக்கப்படாமல் இருப்பதையும் நுகர்வோருக்கு ரசீதுகள் வழங்கப்படாததையும் சுட்டிக்காட்டி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் ரசீது புத்தகங்களை பராமரிக்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டார். மேலும் நுகர்வோர் வாங்கும் ஒவ்வொரு பாட்டில்களுக்கும் கண்டிப்பாக ரசீது கொடுக்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டு இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கையை டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்வதற்காக வழக்கினை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.